சென்னை புளியந்தோப்பில் குடியிருப்பு ஒதுக்கீடு ஆணைகளை பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரியாணி விருந்து அளித்து வருகிறார். விவரங்களை செய்துள்ள ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். சென்னை புளியந்தோப்பு பகுதியிலே 700க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன்பாக 712 குடியிருப்புதாரர்களுக்கு அந்த வீடுகளுக்கான ஆணையை வழங்கியிருந்தார். அதன்படி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சந்திரயோகி சமாதி, ராதாகிருஷ்ணபுரம் மற்றும் சத்யவாணி முத்துநகர் உள்ளிட்ட திட்டப்பகுதிகளைச் சார்ந்த 712 வீட்டுதாரர்களுக்கு அந்த குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை தமிழக முதலமைச்சர் வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக பயனாளர்களுக்கு தற்போது முதலமைச்சர் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளை வழங்கி வருகின்றார். 700க்கும் மேற்பட்ட அந்த பகுதி மக்கள் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பிரியாணி உணவுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்த பயனாளர்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல் உள்ளிட்டவற்றோடு சேர்த்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் உணவு வகைகளை பரிமாறி வருகின்றார். அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டவர்களும் இணைந்து தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பயனாளர்களுக்கான உணவு வகைகளை பரிமாறி வருகின்றார்கள். முதலமைச்சரோடு சேர்ந்து ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சரோடு கைகுலுக்கி தங்களுடைய வாழ்த்துக்களை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அவர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சரும் பிரியாணி உள்ளிட்ட அந்த அசைவ உணவு வகைகளை சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்று முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். சற்று முன்பாக அந்த குடியிருப்புதாரர்களுக்கு அந்த உரிமத்தை வழங்கிய பிறகு முதலமைச்சர் உரை நிகழ்த்தியிருந்தார். அப்பொழுது இந்த ஆட்சி சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதால் வரக்கூடிய காலகட்டங்களிலும் திமுகவிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற மேடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த நிகழ்வின் இறுதியாக அங்கிருக்கக்கூடிய வடசென்னையினுடைய புளியந்தோப்பு பகுதி மக்களுக்கு, பயனாளர்களுக்கு பிரியாணி உணவுகளை முதலமைச்சர் வழங்கி வருகின்றார்.